நம்ம இது வரைக்கும் வந்து closed system பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். Now we will discuss about the open system. Open system work done. Reversible open system கான work done formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus integral of specific volume into dp. So specific volume நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus dp by rho. So rho is density which is equal to 1 by specific volume. Density is equal to 1 by specific volume. அப்போ specific volume equal to 1 by rho. So அதை தான் இங்கே include பண்ணியிருக்கோம். Energy equation. Steady flow energy equation எழுதணும்னா H1 plus C1 square by 2 plus Z1G plus Q heat added is equal to H2 plus C2 square by 2 plus Z2G plus work done. So this is the steady flow energy equation. H1 plus C1 square by 2 plus Z1G plus Q is equal to H2 plus C2 square by 2 plus Z2G plus W work done. Okay. இப்போ ஒரு டர்பைன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. டர்பைனில் ஒர்க் டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2. ஸோ டர்பைனில் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2. அடுத்தது பாய்லர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பாய்லருக்கு நம்ம ஹீட் சப்ளை பண்ணுவோம். அப்போ ஹீட் சப்ளைடு Q ஈக்குவல் டு H2 மைனஸ் H1. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டர்பைனில் வந்து ஒர்க் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் இங்கே இருக்குது. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு H2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா H1 மைனஸ் H2. பாய்லரில் நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணுவோம். ஹீட் இஸ் ஆடட். ஸோ heat is equal to H2 minus H1. Next, ஒரு பம்ப் ஆர் கண்டென்சர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பம்ப் ஆர் கம்ப்ரஸர். ஒரு பம்புக்கோ கம்ப்ரஸருக்கோ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு H2 minus H1. ஏன்னா பம்புக்கு நம்ம ஒர்க்கை வந்து இங்கே கொடுக்குறோம், இன்புட்டில் கொடுக்குறோம். அதனால் நமக்கு இங்கே சைன் கன்வென்ஷன் மாறி இருக்கும். ஸோ தட் வி கெட் H2 மைனஸ் H1. The work done by the pump or compressor W equal to H2 minus H1. அடுத்தது நாசல் எடுத்துக்கலாம். நாசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா H1 plus C1 square by 2 is equal to H2 plus C2 square by 2 அப்படின்னு கிடைக்கும். So we get C1 square by 2 minus C2 square by 2 equal to H2 minus H1. C1 square minus C2 square equal to H2 minus H1 into 2. இங்கே C1 பார்த்தீங்கன்னா it is very less than C2.
C2 விட C1 ரொம்ப கம்மியாக இருக்கும் நாசலில். வெலாசிட்டி C1 C2ங்கிறது வெலாசிட்டி, C1ங்கிறது வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் C2ங்கிறது வெலாசிட்டி அட் அவுட்லெட். அவுட்லெட்டில் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது C1ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம C1 என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ C2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு H1 மைனஸ் H2ன்னு எழுதலாம். ஸோ ஃபைனலி C2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு H1 மைனஸ் H2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி அட் அவுட்லெட். நாசலோட அவுட்லெட்டில் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா C2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு H1 மைனஸ் H2. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கார்னாட் சைக்கிள். கார்னாட் சைக்கிள் வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ப்ராசஸ் பாருங்கள். இந்த ப்ராசஸ் 2 to 3 அண்ட் 3 to 4 பாருங்கள். இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். 2 to 3 வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். 3 to 4 வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெரி ஸ்லோ ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ்ங்கிறது ஃபாஸ்ட் ப்ராசஸ். இப்போது இது வந்து எக்ஸ்பேன்ஷன், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். அப்போ இது எக்ஸ்பேன்ஷன், இது ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். 3 to 4 வந்து அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன். அப்போ பிஸ்டன் நகரும்போது பாருங்கள், இதுதான் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா 2 to 3 அப்போது பிஸ்டன் மெதுவாக நகர்ந்துட்டு போகும். ஓகே, 3 to 4 அப்போ பிஸ்டன் டக்குன்னு வேகமாக நகரணும். அப்போ பிஸ்டன் மெதுவாக நகர்ந்து போய் இப்படி நகரணும், மெதுவாக நகர்ந்து போய் இப்படி நகரணும். அதே மாதிரி தான் 4 to 1 பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், 1 to 2 பார்த்திங்கன்னா அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். அப்போ பிஸ்டன் கம்ப்ரெஷன் அப்பவும் ஸ்லோவாக வந்து டக்குன்னு வேகமாக போடும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஸோ இது வெறும் தியரிட்டிக்கல் சைக்கிள் மட்டும்தான். பட் ஃபார் எ கிவன் டெம்பரேச்சர் லிமிட்ஸ், ஒரு கொடுக்கப்பட்டுள்ள டெம்பரேச்சர் லிமிட்டில் அதிக எஃபிஷியன்சி உள்ள சைக்கிள் அப்படின்னா அது கார்னாட் சைக்கிள் தான். வெதர் இட் இஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஆர் நாட். தியரிட்டிக்கலாக ஒரு 2 டெம்பரேச்சர் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் லிமிட்டில் அதிக எஃபிஷியன்சி உள்ள என்ஜின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னாட் என்ஜின் தான், கார்னாட் சைக்கிள் தான். ஸோ இந்த கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சி ஈட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் TL divided by TH. 1 minus TL low temperature, TH high temperature. Okay, so இதுதான் கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சி. ஸோ இதில் 4 ப்ராசஸ் இருக்குது, 2 ஐசோதெர்மல், 2 அடியபேட்டிக். ஓகே, ஸோ ஐசோதெர்மலுங்கிறது ஸ்லோ ப்ராசஸ், அடியபேட்டிக்ங்கிறது ஃபாஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ சைக்கிள் வரலாம். ஸோ ஆட்டோ சைக்கிள் எதுக்கான பேசிக்? பெட்ரோல் என்ஜின், அதாவது SI என்ஜின், ஸ்பார்க் இக்னேஷன் என்ஜின். ஸோ இது வந்து ஆட்டோ சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட். ஆட்டோ சைக்கிள் வந்து ஹை ஸ்பீட். இதுலேயும் 4 ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் 1 to 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன், ஐசன்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், அதாவது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் தான். 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். 3 to 4 வந்து அகெயின் அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன். 4 to 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் ஒன்று, ஹீட் அடிஷன் ப்ராசஸ் ஒன்று, அடியபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன், அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். இப்போ இதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை ஆர் பவர் காமா மைனஸ் 1, ஆர் பவர் காமா மைனஸ் 1. இங்கே ஆறுங்கிறது கம்ப்ரெஷன் ரேஷியோ, கம்ப்ரெஷன் ரேஷியோ.
இப்போ இதுதானே கம்ப்ரஷன் ப்ராசஸ். அப்போ இங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது, இங்கே வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ இவ்வளோ வால்யூம் இருந்ததை இவ்வளோ வால்யூமுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ V1 டிவைடட் பை V2. ஸோ இதுதான் கம்ப்ரஷன் ரேஷியோ. இது பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஸ்டன் இங்கே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பிஸ்டன் இப்போ நகர்ந்து இந்த இடத்துக்கு வரும், கடைசியாக இந்த இடத்துக்கு வரும். கொஞ்சம் இந்த இடத்துல தான் கேஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி நிற்கும். இதுக்கு பேர் டாப் டெட் சென்டர்னு சொல்லுவோம், இது பாட்டம் டெட் சென்டர்னு சொல்லுவோம். இப்போ பிஸ்டன் இங்கேருந்து இங்கே நகர்ந்து வர டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்டு விஎஸ், ஸ்வெப்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வால்யூம் வந்து கம்ப்ரஷன் வால்யூம் சொல்லுவோம், சாரி கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிளியரன்ஸ் வால்யூம். இப்போது V1 by V2 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வால்யூம் V1ங்கிறது டோட்டல் வால்யூம், Vs plus Vc, ஸ்வெப்ட் வால்யூம் ப்ளஸ் கிளியரன்ஸ் வால்யூம். V2ங்கிறது பிஸ்டன் இங்கே வந்து நின்றுடுச்சு, சரியா? இதுதான், இது ஃபஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். இப்போ இருக்கிற வால்யூம் Vc மட்டும்தான். அப்போ V2ங்கிறது Vc. இப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1 + Vs by Vc. இதுதான் கம்ப்ரஷன் ரேஷியோ ஆட்டோ சைக்கிளில். ஓகே, ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ என்ன அப்படின்றது இங்கே பார்த்துருக்கோம். அடுத்தது டீசல் சைக்கிள் வந்தோம்னா, இது கம்ப்ரஷன் இக்னேஷன் என்ஜின், அதாவது டீசல் என்ஜினுக்குரியது. லோ ஸ்பீடு, இது வந்து லோ ஸ்பீடு. ஓகே, இங்கே ஹீட் அடிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கும். ஓகே, இங்கே ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடந்தது. ஓகே, இங்கே ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது. ஓகே, இதுக்கான எஃபிஷியன்சி என்ன, டீசல் சைக்கிளுக்கான எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 - 1/r to the power of gamma minus 1 into rho power gamma minus 1 by gamma into rho minus 1. So this is the efficiency for diesel cycle. Okay, இங்கே rho அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, rho is nothing but cut off ratio அப்படின்னு சொல்லுவோம். ரோவை என்னன்னு சொல்லுவோம்? கட் ஆஃப் ரேஷியோ. கட் ஆஃப் ரேஷியோங்கிறது இதுதான், V3க்கும் V2க்கும் உள்ள ரேஷியோ. இப்போ ரோ கட் ஆஃப் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு V3 by V2. அண்ட் ஒன் மோர் திங், எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ, எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். வால்யூம் 4 இது, வால்யூம் 3 இது. அப்போ எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு V4 by V3. ஸோ இந்த V4 V3 வரதெல்லாம் நாம் எப்படி நேம் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் வரும். கன்ஃபியூஷன் வேணாம். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் மட்டும் எடுக்கிறீங்க. ஃபைனல் வால்யூம் என்ன, இனிஷியல் வால்யூம் என்ன, V4 by V3. இது எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ. இங்கே கம்ப்ரஷன் ரேஷியோ என்ன, இதுதான் கம்ப்ரஷன் ப்ராசஸ். கம்ப்ரஷன் ரேஷியோ ஈக்குவல் டு V1 by V2. ஓகே, V1 by V2. இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R by rho அப்படின்னு எழுதலாம். R by rho. ஆரோட வேல்யூ V1 by V2வா, V1 by V2. ரோவோட வேல்யூ V3 by V2. மேலே கொண்டு வந்தோன்னா V2 by V3. V2 கேன்சல் ஆகிடுது. இஸ் ஈக்குவல் டு V1 by V3. V1ம் V4ம் சேம் தான், வால்யூம் பாருங்கள், V1ம் V4ம் சேம் தான். அப்போ இதை V4 by V3ன்னு எழுதலாம். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோவை நான் கம்ப்ரஷன் ரேஷியோ டிவைடட் பை கட் ஆஃப் ரேஷியோன்னு எழுதலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு இன்னொரு விஷயம் பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு R by ரோவா. இப்போ ரோவோட வேல்யூ 1ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க.
அதாவது கட் ஆஃப் ரேஷியோ 1ன்னு போடுறேன். கட் ஆஃப் ரேஷியோ 1 இருந்துச்சுன்னா எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ என்ன ஆகுது? எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ ஈக்குவல் டு ஆர்னு ஆயிடுது. எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ ஈக்குவல் டு கம்ப்ரஷன் ரேஷியோ. எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோவும் கம்ப்ரஷன் ரேஷியோவும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி. அப்போ டீசல் சைக்கிளில் நான் கட் ஆஃப் ரேஷியோ 1ன்னு வச்சுருந்தேன்னா, கட் ஆஃப் ரேஷியோ வந்து 1ன்னு வருது அப்படின்னா அது வந்து ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சிக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகே, வென் டீசல் சைக்கிளோட கட் ஆஃப் ரேஷியோ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி என்ன ஆகிடும்? டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சியும் ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சியும் சேமாக இருக்கும். ஓகே, அதுவே ரோ ஈக்குவல் டு 0ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரோ ஈக்குவல் டு 0, ரோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சோன்னா டீசல் சைக்கிளோட எஃபிஷியன்சி ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சியை அப்ரோச் பண்ணுதுன்னு அர்த்தம். டியூவல் சைக்கிள், டியூவல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்லேயும் நடக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேயும் நடக்கும். ஹீட் அடிஷன் வந்து 2 ப்ராசஸும் நடக்கும். ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இங்கே புதுசாக ஒரு ரேஷியோ நமக்கு வரும், ப்ரெஷர் ரேஷியோன்னு சொல்லுவோம். ப்ரெஷர் ரேஷியோ ஆர் எக்ஸ்ப்ளோஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு P3 by P2, P3 by P2. இது வந்து என்னது? எக்ஸ்ப்ளோஷன் ரேஷியோ ஆர் ப்ரெஷர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ரேஷியோஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மறுபடியும் ரீகால் பண்ணிடலாம். கம்ப்ரெஷன் ரேஷியோ, கட் ஆஃப் ரேஷியோ, எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ அண்ட் ப்ரெஷர் ரேஷியோ ஆர் எக்ஸ்ப்ளோஷன் ரேஷியோ. இங்கே கம்ப்ரெஷன் ரேஷியோங்கிறது நம்ம ஆட்டோ சைக்கிளில் பார்த்துருக்கோம். கட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீசல் சைக்கிளில் பார்த்துருக்கோம். எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ டீசல் சைக்கிள் ஆட்டோ சைக்கிள் ரெண்டுத்துக்குமே எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ வரும். ப்ரெஷர் ரேஷியோ அப்படிங்கிறது டியூவல் சைக்கிளில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எஃபிஷியன்சியை வந்து கம்பேர் பண்ணிடலாம். 3 சைக்கிளுக்கான எஃபிஷியன்சியை வந்து கம்பேர் பண்ணிடலாம். எதுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆர் சேம் கம்ப்ரெஷன் ரேஷியோ அண்ட் heat addition for same compression ratio and heat addition ஆட்டோ சைக்கிளுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டியூவல் சைக்கிள், அதுக்கப்புறம் டீசல் சைக்கிள். இதுதான் ஆர்டர். நெக்ஸ்ட் ஃபார் சேம் எக்ஸ்பேன்ஷன் ரேஷியோ and heat rejection, for same expansion ratio and heat rejection diesel cycle க்கு தான் efficiency அதிகமாக இருக்கும். next dual cycle, அதுக்கப்புறம் auto cycle. so இந்த கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. for